இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். வளைகுடா நாடுகளின் எண்ணெய் ஏற்றுமதியை பாதித்துள்ள ஹோர்முஸ் நீரிணையில் ஈரானின் முற்றுகை. கப்பல் போக்குவரத்தை பாதுகாக்க நாடுகள் மீது அழுத்தம் அளிக்கும் அதிபர் டிரம்ப். ஈரானுக்கு எதிரான போரில் இஸ்ரேலின் இலக்குகள். இந்த போரில் தனது குறிக்கோள்களை அடைய முயற்சிக்கும் இஸ்ரேலின் நிலை குறித்த தொகுப்பு. ஈரானிய எல்லைக்கு அருகே அமைந்துள்ள ஈரானிய குர்திஷ் ஆயுத குழுவின் ரகசிய தளம். பிபிசி வழங்கும் சிறப்பு தொகுப்பு. ஹோர்முஸ் நீரிணை முடக்கத்தால் தேங்கியுள்ள உரப்பொருட்கள் வரும் மாதங்களில் உணவுப் பொருட்களின் விலை உயர்வுக்கு வழிவகுக்குமா? வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். உலகளாவிய பதற்றங்களுக்கு மத்தியில் ஹோர்முஸ் நீரிணை வழியிலான கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பானதாக்க உதவி செய்ய வேண்டும் என அதிபர் டிரம்ப் பிற நாடுகளிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப், நேட்டோ உறுப்பு நாடுகள் இதற்கு உதவாவிட்டால் அது மிக மோசமான எதிர்காலத்தை சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்தார். ஈரானின் முற்றுகையை தாண்டி எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தை சீராக்கும் முயற்சிகளில் பிற நாடுகளும் இணைய அவர் வலியுறுத்தினார். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்தில் கூட்டணி நாடுகளின் ஆதரவு மிக அவசியமானது என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் வலியுறுத்தினார். நாங்கள் நேட்டோவுக்காக எப்போதும் இருக்கிறோம். யுக்ரைன் விவகாரத்தில் அவர்களுக்கு உதவுகிறோம். எங்களுக்கு இடையிலான விவகாரங்கள் எதிலும் இதுவரை பிரச்சினைகள் இருந்தது இல்லை. நீரிணையை திறந்து வைக்கும் இந்த சிறிய பணியில் எந்த நாடும் நமக்கு உதவ மறுத்தால் ஆச்சரியமாக இருக்கும். ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களும் இதுகுறித்து விவாதித்து வருகையில், ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டம் தொடங்குவதற்கு முன்பு ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு கொள்கை தலைவர் காயா கேலஸ் தெரிவித்தவற்றை பார்க்கலாம். இன்று இதை பற்றி விவாதிப்போம். என்ன செய்ய முடியும் என்பது குறித்து திட்டங்கள் உள்ளன. ஆனால் நிச்சயமாக உறுப்பு நாடுகளையும் இதில் ஈடுபடுத்த வேண்டும். இதில் எதுவும் செய்ய வேண்டாம் என உறுப்பு நாடுகள் கூறினால் அது அவர்களின் முடிவுதான். இருப்பினும் ஹோர்முஸ் நீரிணையை திறந்து வைக்க எப்படி உதவ முடியும் என்பதை பற்றி விவாதிப்போம். மத்திய கிழக்கு முழுவதும் போர் நீடித்து வரும் நிலையில் ஈரானிடமிருந்து வரும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை முறியடித்து வருவதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளது. ஃபுஜைராவில் உள்ள முக்கிய எண்ணெய் முனையம் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டாலும் அந்த தீ கட்டுப்படுத்தப்பட்டதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். துபாய் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகில் எரிபொருள் சேமிப்பு கலன் மீது நடந்த ட்ரோன் தாக்குதலால் அது தீப்பிடித்து எரிந்த நிலையில் தற்காலிகமாக விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருந்தன. தற்போது சில விமானங்கள் மீண்டும் இயக்கப்படுகின்றன. ஈரானின் ஏவுகணை தாக்குதலில் அபுதாபியில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஒரே இரவில் 60க்கும் மேற்பட்ட ஈரானிய ட்ரோன்களை அழித்ததாக சவுதி அரேபியா கூறுகிறது. அதே சமயம் டெஹ்ரானில் மேலும் பல இடங்களில் வெடிப்பு சத்தங்கள் கேட்டன. அங்கு மீண்டும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக கூறுகிறது. இதற்கிடையில் தெற்கு லெபனானில் ஹெஸ்போலா நிலைகள் மீது தரைவழி தாக்குதல்களை தொடங்கியுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. ராணுவ மற்ற பகுதியை வலுப்படுத்துவதற்காக இந்த கட்டுப்படுத்தப்பட்ட ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. லெபனான் எல்லையில் துருப்புகள் குவிக்கப்பட்டதை தொடர்ந்து கடுமையான வான்வழி தாக்குதல்கள் மற்றும் ஷெல்குண்டு தாக்குதல்களுக்கு பிற தரைவழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. இஸ்ரேலிய தாக்குதல்களில் இதுவரை குறைந்தது 850 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக லெபனான் அதிகாரிகள் கூறுகின்றனர். மேலும் போர் காரணமாக எண்ணெய் கப்பல்களின் வரத்து குறைந்துள்ளதால் தனது எண்ணெய் இருப்பை வெளியிட்ட முதல் G7 நாடாக ஜப்பான் உருவெடுத்துள்ளது. ஒருங்கிணைந்த வெளியீட்டுக்கு சர்வதேச எரிசக்தி முகமை சம்மதித்ததை தொடர்ந்து அதிகரித்து வரும் எண்ணெய் விலைகளை குறைக்க உதவும் வகையில் ஜப்பானின் சேமித்து வைக்கப்பட்ட எண்ணெயிலிருந்து 15 நாட்களுக்கு போதுமான அளவு எண்ணெயை பிரதமர் சனாய் டக்காய்ச்சி சந்தையில் விடுவிக்கிறார். ஈரானுடனான போர் தொடங்கிய ஆரம்ப நாட்களில் தான் 40 ஆண்டுகளாக செய்ய ஆசைப்பட்டதை செய்வதற்கான நேரம் வந்துவிட்டதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறினார். அதாவது ஈரானில் பயங்கரவாத ஆட்சி நடைபெறுவதாக கூறும் அவர் அதை முழுமையாக அழிக்கப் போவதாக கூறுகிறார். இஸ்ரேலின் தாக்குதல்கள் ஏற்கனவே தனது சில இலக்குகளை எட்டியிருப்பதாக நெத்தன்யாகு இஸ்ரேலியர்களிடம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பிபிசியின் மத்திய கிழக்கு செய்தியாளர் லூசி வில்லியம்சன் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
ஈரானிய ஏவுகணைகள் இரவும் பகலும் இடைவிடாமல் தாக்கி இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு சவால் விட்டுக் கொண்டிருந்தாலும் இந்த போர் மத்திய கிழக்கையும் அந்த பிராந்தியத்தில் இஸ்ரேலின் செல்வாக்கையும் ஏற்கனவே மாற்றியமைத்துவிட்டதாக இஸ்ரேலிய பிரதமர் தெரிவித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமையன்று கிளஸ்டர் குண்டுகளிலிருந்து சிதறிய துண்டுகள் டெல் அவீவ் நகரை சுற்றியுள்ள பல இடங்களில் வந்து விழுந்தன. ஈரானுடனான போருக்காக இஸ்ரேல் பல தசாப்தங்களாக திட்டமிட்டு வந்தது. ஈரானிடம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை மீட்டெடுப்பதில்தான் போரின் வெற்றி அடங்கியுள்ளது என இஸ்ரேலிய முன்னாள் தளபதி ஒருவர் கூறியுள்ளார். ஈரான் இப்போது மிகவும் பலவீனமடைந்துள்ளது என்பது உண்மைதான். அவர்கள் தங்கள் விமானப்படை, வான் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் பெரும்பாலான ஏவுகணை திறனை இழந்துவிட்டார்கள். கடற்படையையும் ஏராளமான சொத்துகளையும் அவர்கள் இழந்துள்ளனர். இப்போது அவர்கள் ஆட்டத்தின் போக்கை நாங்கள் உணர்ந்துவிட்டோம். எங்களிடம் அணுசக்தி திறன் வரும் வரை நீங்கள் எங்களை தாக்கிக் கொண்டே இருப்பீர்கள் என்பது எங்களுக்கு தெரிகிறது என்று கூறுகிறார்கள். இது முன்பை விட மோசமான ஒரு சூழலாக மாறக்கூடும். ஈரானின் ஏவுகணை அச்சுறுத்தல் இப்போது மக்களை பாதுகாப்பு முகாம்களை நோக்கி ஓடச் செய்வதில்லை. ஆனால் ஈரானிய ஆட்சி இன்னும் அதிகாரத்தில் இருப்பதால் இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் இஸ்ரேல் மீண்டும் ஒருமுறை இந்த போரை சந்திக்க நேரிடுமா? இது அவசியம் என்றால் நாம் வேறு என்ன செய்ய முடியும்? இருப்பினும் இது மிகப்பெரிய சாதனைதான். அவர்கள் நம்மை முன்பு நடத்தியதைப் போல் இனிமேல் நடத்த முடியாது. தனது சொந்த எரிபொருள் விலை நிர்ணய முறையை கொண்டுள்ள ஒரு சிறிய ஆனால் மீள்திறன் கொண்ட நாடான இஸ்ரேல் எரிசக்தி செலவுகள் மற்றும் நீண்டகால போர்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்கும் வல்லரசு ஒன்றின் துணையுடன் இணைந்து போரிடுகிறது. தற்போது அவர்களது காலக்கெடு மற்றும் திட்டங்கள் வெவ்வேறு திசைகளில் நகரத் தொடங்கியிருக்கலாம். அமெரிக்காவின் அரசியல் சூழல் இஸ்ரேலின் அரசியல் சூழலிலிருந்து மிகவும் மாறுபட்டது. எதிர்க்கட்சியில் நெத்தனியாகுவை வெறுப்பவர்கள் கூட இந்த விவகாரத்தில் அவருக்கு உறுதுணையாக நிற்கிறார்கள். ஆனால் இங்கு கேள்வி என்னவென்றால், இந்த போருக்கான கால அட்டவணை இஸ்ரேலை விட அமெரிக்காவின் கைகளில்தான் அதிகம் உள்ளது. பொருளாதார நெருக்கடியையோ எண்ணெய் விலை உயர்வையோ நாங்கள் உணரவில்லை. அமெரிக்காவுக்கு ஏற்பட்டுள்ள இத்தகைய அழுத்தங்கள் எதுவும் இஸ்ரேலிய அரசுக்கு இல்லை. இஸ்ரேல் தனது வடக்கு எல்லையில் ஈரானின் ஆதரவு பெற்ற அமைப்பான ஹெஸ்புல்லாவுக்கு எதிராகவும் இந்த போரை நடத்தி வருகிறது. மீண்டும் மீண்டும் நிகழும் இந்த மோதலை முடிவுக்கு கொண்டுவர இதுவே ஒரு வாய்ப்பு என்று இராணுவ தலைவர்களில் சிலர் கருதுகின்றனர். விரிவான தரைவழி படையெடுப்பு குறித்த பேச்சுகளுக்கு மத்தியில் இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்து எல்லையில் குவிக்கப்படுகிறது. தற்போது உடனடி அச்சுறுத்தலை மட்டுமே கவனித்து வருகிறோம். போக போக ஹெஸ்புல்லாவின் ஆயுதங்களை களையும் செயல்முறையை தொடங்குவோம். அது ராஜ்ய ரீதியிலான பேச்சுவார்த்தையாகவோ அல்லது இராணுவ நடவடிக்கையாக அல்லது இவை இரண்டும் கலந்ததாகவோ இருக்கலாம். ஆனால் ஹெஸ்புல்லா ஏதோ ஒரு வழியில் ஆயுதங்களை கைவிட வேண்டும் என அமெரிக்கா, பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் விரும்புகின்றன. இதுவரை காசா, லெபனான் மற்றும் ஈரானில் இஸ்ரேலின் இராணுவ பலம் அச்சுறுத்தல்களை கட்டுப்படுத்தியுள்ளதே தவிர மோதல்களுக்கான நிரந்தர தீர்வை இன்னும் கொண்டுவரவில்லை. கடந்த வாரத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானிய ராணுவம் மற்றும் பாதுகாப்பு படைகளை இலக்கு வைத்து குறிப்பாக மேற்கு ஈரானில் உள்ள குர்திஷ் பிராந்தியத்தில் தாக்குதல்களை தீவிரப்படுத்தின. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேல் போரில் இணையவும் ஆட்சியை கவிழ்க்க உதவவும் குர்திஷ் படையினருக்கு ஆயுதம் வழங்க அமெரிக்க மத்திய உளவுத்துறையான CIA பரிசீலித்து வருவதாக பரவலான ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. தங்களுக்கு ஆயுதம் அல்லது தளவாட ஆதரவு கிடைக்கவில்லை என்று குர்திஷ் படை தலைவர் கூறுகிறார். ஈரானிய எல்லைக்கு அருகிலுள்ள குர்திஷ் ஈரானிய ஆயுத குழுக்களில் ஒன்றின் ரகசிய தளங்களுக்கு சென்று BBC செய்தியாளர் ஜிஆர் கோல் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். ஈரான் ஈராக் எல்லையில் தொலைதூர மலைப்பகுதிகளை நோக்கி நீண்ட பயணம். ஈராக்கின் குர்திஸ்தானில் பல தசாப்தங்களாக ஈரானிய குர்திஷ் ஆயுத குழுவினர் தங்கியிருக்கும் ஓர் பகுதியை சென்றடைந்தோம். PJAK எனப்படும் குர்திஸ்தான் சுதந்திர வாழ்வு கட்சியினரை சந்திக்க நான் இங்கு வந்திருக்கிறேன். இங்கிருந்து வெகு தொலைவில் இல்லாத எல்லையின் மறுபுறத்தில் ஈரானிய பாதுகாப்பு படைகள் மீதான அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் தீவிரமடைந்து வருகின்றன. இங்குள்ள குர்திஷ் படையினர் மிகுந்த எச்சரிக்கையுடன் உள்ளனர். ஈரான் ஈராக் எல்லை நெடுகிலும் PJAK அமைப்பால் உருவாக்கப்பட்ட பல சுரங்கப்பாதை தொடரமைப்புகளில் இதுவும் ஒன்று. பாறைகளை குடைந்து ஆழமாக தோண்டப்பட்டு நிலப்பரப்புகளை இணைக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன. எல்லையோரத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான குர்திஷ் படையினர் செயல்பட சரியான தருணத்திற்காக காத்திருக்கின்றனர். இவர்களில் பலர் சிரியா மற்றும் ஈராக் முழுவதும் IS குழுவினருக்கு எதிராக போரிட்ட பல ஆண்டுகளாக போர்க்கள அனுபவத்தை கொண்டவர்கள். அவர்களில் ஒருவர் அவீன். நாங்களும் எங்கள் படையினரும் தார்மீக ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் போராட தயாராக உள்ளோம்.
உறுப்பினர்களில் பலர் ஏற்கனவே ஈரானிய குர்திஸ்தானில் இருக்கின்றார்கள். தேவைப்பட்டால் நானும் அங்கே செல்ல தயாராக இருக்கிறேன். ஒடுக்கப்பட்ட தங்கள் மக்களின் உரிமைகளுக்காக போராடுவதாக இவர்கள் கூறுகின்றனர். ஆனால் ஈரானிய அரசாங்கமோ இவர்களை பயங்கரவாதிகள் மற்றும் பிரிவினைவாதிகள் என கூறுகிறது. கடந்த 2 வாரங்களாக இங்குள்ள குர்திஷ் போராளிகள் மீது அனைவரின் பார்வையும் திரும்பியுள்ளது. ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் போரில் தங்கள் சொந்த காரணங்களுக்காக இவர்கள் இணைவார்களா என்பதே அந்த எதிர்பார்ப்பு. இதுவரை அமெரிக்காவிடமிருந்து எங்களுக்கு ஆயுதங்களோ அல்லது தளவாட ஆதரவோ கிடைக்கவில்லை. அமெரிக்க அரசாங்கத்துடன் எங்களுக்கு ஓரளவு தொடர்பும் உண்டு. ஆனால் சர்வதேச கூட்டணிகளின் செயல்பாடுகள், குறிப்பாக சிரியா குர்திஷ் மக்களை கைவிட்ட அமெரிக்காவின் போக்கு எங்களிடையே சந்தேகங்களையும் கவலைகளையும் எழுப்பியுள்ளன. PJAK அமைப்பின் பல உறுப்பினர்கள் IS குழுவினருக்கு எதிராக அமெரிக்கா தலைமையிலான கூட்டணியுடன் இணைந்து போரிட்டவர்கள். அப்போது சிரியாவில் தங்களது ஏராளமான உறுப்பினர்களை அவர்கள் இழந்துள்ளனர். சிரியாவில் குர்திஷ் மக்களுக்கான ஆதரவை அமெரிக்கா திடீரென திரும்ப பெற்றுக்கொண்ட கசப்பான நினைவு இன்னும் அவர்கள் மனதில் நீங்காமல் உள்ளது. இந்நிலையில் அவர்கள் மீண்டும் அமெரிக்காவை நம்பி ஈரானுக்கு எதிரான போரில் இணைவார்களா என்பதுதான் இப்போது எழும் கேள்வி. மத்திய கிழக்கில் தொடர்ந்து வரும் போரை அடுத்து உலகம் முழுவதும் விலைவாசி உயர்ந்துள்ளது. எரிபொருள் நிலையங்களில் பெட்ரோல் விலை உயர்வை கண்டு மக்கள் எதிர்கொண்டு வரும் வேளையில் இது நீண்ட காலத்துக்கு நீடிக்கும் என கணிக்கப்படுகிறது. மறுபுறம் விவசாயிகள் உரங்களின் விலை கணிசமாக உயர்ந்து வருவதை பார்க்கின்றனர். இது வரும் மாதங்களில் உணவு பற்றாக்குறை ஏற்படவும் வழிவகுக்கக்கூடும். இதுகுறித்து பிலிபஸ்ட்மேன் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். வருடத்தின் இந்த நேரத்தில் உரத்திற்கு அதிக தேவை நிலவுகிறது. உலகின் வடக்கு பகுதியில் உள்ள விவசாயிகள் தங்கள் விளைச்சலை பெருக்க உரத்தை பயன்படுத்துவர். தெற்கு பகுதியில் குளிர்கால பயிர்களுக்கு தயாராகும் காலம் நெருங்கி வரும் நிலையில் உரத்தின் விலைகள் இப்போது கடுமையாக உயர்ந்துள்ளன. உதாரணமாக கடந்த கோடையில் உரச்சந்தை தொடங்கிய போது ஒரு டன் யூரியாவிற்கு சுமார் $400 செலுத்தினோம். இப்போது அதன் விலை உயர்ந்து ஒரு டன்னுக்கு $670 மேல் விற்பனையாவதை காண முடிகிறது. உலகெங்கிலும் உள்ள பல விவசாயிகளின் தற்போதைய நிலை இதுதான். ஒரே வாரத்தில் அமெரிக்க சந்தைகளில் யூரியா உரத்தின் விலை 21% உயர்ந்துள்ளது. ஈரானின் கண்காணிப்பில் உள்ள ஹோர்முஸ் நீரிணை பகுதி உர விநியோகத்திற்கான ஒரு முக்கிய கடல்வழி பாதையாகும். உலகளாவிய உர விநியோகத்தில் 1/3 பங்கு இந்த பாதை வழியாகவே செல்கிறது. போர்ச்சூழல் அங்கு போக்குவரத்தை முடக்கியிருப்பது பற்றாக்குறை ஏற்படும் என்ற அச்சத்தை தூண்டியுள்ளது. உற்பத்தி செய்யப்பட்ட உரங்கள் மட்டுமல்லாமல் உர தயாரிப்புக்கு தேவையான மூலப்பொருட்களும் பாதிப்பை சந்தித்துள்ளன. மத்திய கிழக்கு பிராந்தியம் இயற்கை எரிவாயு போன்ற உர தயாரிப்புக்கு தேவையான முக்கிய பொருட்களை உற்பத்தி செய்யும் முக்கிய பகுதியாகும். உலகின் மிகப்பெரிய எரிவாயு ஏற்றுமதியாளர்களில் ஒன்றும் உரத்தில் பயன்படுத்தப்படும் யூரியாவை உற்பத்தி செய்யும் நிறுவனமுமான கத்தார் எனர்ஜி அதன் ஆலைகள் மீதான இராணுவ தாக்குதல்கள் காரணமாக தொடர்ந்து உற்பத்தியை நிறுத்தியுள்ளது. இதனுடன் அதிகரித்து வரும் எரிபொருள் செலவுகளும் சேர விவசாயிகள் கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். அடுத்த ஆண்டில் நான் மேற்கொள்ளப் போகும் முடிவு என்பது அடிப்படை தேவையான உரம் மற்றும் எரிபொருள் ஆகியவற்றின் விலையுடன் தானிய விலையை ஒப்பிட்டு பார்ப்பதாகவே இருக்கும். தானிய விலை உயர்வினால் இந்த விலை இடைவெளி குறையவில்லை என்றால் அடுத்த இலையுதிர் காலத்தில் ஏதேனும் பயிரிட வேண்டுமா என்பது குறித்து நான் தீவிரமாக பரிசீலிக்க வேண்டியிருக்கும். உரத்தின் பயன்பாடு குறைவதால் மகசூல் குறையக்கூடும் அல்லது விவசாயிகள் அதிக உரம் தேவைப்படாத மாற்று பயிர்களுக்கு மாறக்கூடும். இது விலையேற்றத்திற்கு வழிவகுப்பதோடு உணவு பற்றாக்குறை ஏற்படுவதற்கான சூழலையும் உருவாக்கக்கூடும். விவசாயிகள் பயிர்களை அறுவடை செய்வதற்கு பல மாதங்களுக்கு முன்பே உரங்களை வாங்கி விடுகின்றனர். எனவே இந்த விலை உயர்வு உணவு விநியோக தொடரில் எதிரொலித்து நுகர்வோரை வந்தடைய 6 மாதங்கள் முதல் ஓராண்டு வரை ஆகலாம். இதன் தாக்கம் முதலில் உரம் அதிகம் தேவைப்படும் பயிர்களை சார்ந்த உணவுப் பொருட்களான ரொட்டி, இறைச்சி, தானியங்கள் மற்றும் பால் பொருட்கள் ஆகியவற்றில் தெரியவரும். இந்த மோதல் நீடித்து உரங்களின் விலை தொடர்ந்து அதிகமாக இருக்கும் பட்சத்தில் சப்சஹாரன் ஆப்பிரிக்கா, தெற்காசியா மற்றும் லத்தீன் அமெரிக்காவின் சில பகுதிகள் மிக மோசமான பாதிப்புகளை சந்திக்க நேரிடும். காலநிலை மாற்றம் மற்றும் யுக்ரைன் போரின் தொடர்ச்சியான பாதிப்புகளுக்கு மத்தியில் அதிகரித்து வரும் உரத்தின் விலைகள் உலக பொருளாதாரத்திற்கு விடுக்கப்படும் மற்றொரு எச்சரிக்கையாக அமைந்துள்ளன. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கு BBC உலக செய்தியறையிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.